தயவு. இறைவன் ஒரு தனியன். இறைவன் ஒரு தனியன். தனி ஒருவனவன். தனி என்ற சொல் கடவுளை குறிக்கும். இந்த சொல் திருவருட்பாவில் பல இடங்களில் வள்ளல் பெருமான் குறித்துள்ளார். 6ஆம் திருமுறையில் திருச்சிற்றம்பல தெய்வமணி மாலை என்ற பதிகத்தில் மொத்தம் 13 பாடல்கள் உள்ளன. இதில் திருச்சிற்றம்பலத்தே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர் என்று எல்லா பாடல்களிலும் கடைசி வரி ஆக இருக்கிறது. அகம் அறியீர் அனகம் அறிந்து அழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் வம்மின் இங்கே என்கின்றார் வள்ளலார். அகநிலை என்பது ஒன்றே ஒன்றுதான். அதுதான் கடவுளுடைய நிலை, கடவுள் நிலை. இந்த ஒன்றான அகநிலையிலிருந்துதான் உலகமெல்லாம் உதித்து ஓங்கி விளங்கி கொண்டே இருக்கின்றது. அகநிலை என்பது கடவுளின் அசையாத அருள் நிலையான உள்நிலையாக இருக்க, அந்த ஒன்றான அகநிலையின் எல்லாம் வல்ல தனிப்பெரும் கருணை ஐஞ்சக்தி ஐந்தொழில் திருநடன செயலால் இயற்கை விளக்கம் என்னும் உலகம் விளங்கி கொண்டே இருக்கின்றது. கடவுளுடைய அனுபவத்தில் ஒன்றான தான் மட்டுமே, கடவுளுடைய தன் அனுபவத்தில் ஒன்றான தான் மட்டுமே எங்கும் என்றும் யாவுமாய் விரிந்து விளங்குவது. இயற்கையான ஒரு அற்புதம் என்ன என்றால், இயற்கை உண்மை என்கின்ற ஒன்றான அகண்ட தனி அன்பு சத்துவம் மட்டுமே என்றென்றும் எங்கெங்கும் இருந்து வருகின்றது. இது ஒரு அருட்பக்குவமடைந்த ஆன்மாவுக்கும் அப்படியே அனுபவம் ஆகின்றது. கடவுளை அருட்ஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் என்னும் போற்றும் வள்ளலார் முடிவில் தன் கையில் பிடித்த தனி அருட்ஜோதியை என் கையில் கொடுத்த என் தனி தந்தையே என்கின்றார். ஒன்றாக காண்பதுவே காட்சி என்றும் ஒன்றெனக் காணும் உணர்ச்சி என்றுருமோ என்றும் முறையீடு செய்கின்றார். எங்குமாய் விளங்கும் சிற்றவை இடத்தை இது எது என உரைப்பரிதாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து, இயற்கை தனி அனுபவத்தை தந்து என்னை தன்மயமாக்கி என்று பாடுகின்றார். தன்னம் தனி நின்றது தானறிய இன்னம் ஒருவருக்கு இசைவிப்பதுவோ கந்தர் அனுபூதி. ஒன்று என்று இரு தெய்வம் உண்டு என்று இரு என்பது பட்டினத்தடிகளின் கூற்று. கருத்து தயாநிதி சுவாமி.